சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி மாலை 6:12 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:57 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:20 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சிவம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாபஹர தசமி அப்படின்னு மாதிரி கொடுத்திருப்பா. அதாவது நம்முடைய பாபங்களை எல்லாம், ஹரம்னு சொன்னா அழித்தல், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய தசமியாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளானது கங்கையானவள் உற்பத்தியான நாளாக பார்க்கப்படுகிறது. கங்கை உற்பத்தியான நாள் சொன்னா நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளிலுமே இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே கங்கையானவள் வாசம் செய்வாளாம். ஆக இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருத்து, சார் நீங்க சொல்றதே காலையில தான் சொல்றேன், இதை நீங்க நேர்த்தியே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விதண்டாவாதம் பண்ணாம இப்ப பார்த்த உடனேயே என்ன பண்ணணும்னு சொன்னா உடனே போய் ஸ்நானம் பண்ண வேண்டியது. இன்றைய தினம் அதிகாலை பொழுதில், அதிகாலைன்னு சொன்னா பரவாயில்ல, சூரிய உதயமாய் நமக்கு ஒரு 2 hours வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்கு. ஆக காலையில 8 மணிக்குள்ளாகவே ஸ்நானத்தை செய்ய வேண்டியது. இந்த அதிகாலை பொழுது அதுவும் குளிர்ந்த நீரிலே, பச்சை தண்ணீரிலே ஸ்நானம் செய்ய வேண்டியது. இவ்வாறு ஸ்நானம் செய்வதன் மூலமாக நாம் கங்கையிலேயே ஸ்நானம் செய்த பலன் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். கங்கையிலேயே ஸ்நானம் செய்த பலன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தொலையும்னு சொல்லியிருக்கா. ஆக ஸ்நானம் செய்துவிட்டு எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது. இது போக இந்த நாளானது ஒரு சுதர்சன ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசனினுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சந்திர உதயம் என்பது மதியம் 2:05 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:02 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:11 முதல் 1:47 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:23 முதல் 8:59 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:35 முதல் மதியம் 12:11 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:36 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாராயணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாப்பிட்டவுடன் தட்டிலேயே, அந்த சாப்பிட்ட தட்டிலேயே கைகளை அலம்ப கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட பார்க்கலாம். நேற்றைய தினத்தினுடைய தகவல் என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பூன்ல சாப்பிட்றதை விட கரங்களால் தான் சாப்பிட வேண்டும். இந்த நம்முடைய கையில நம்ம கையால தான் சாப்பிடணும். அந்த 5 விரல்களும் நன்றாக பிசைய வேண்டும். உள்ளங்கையிலாம் சாப்பாடுங்கிறது படணும். அப்படி எடுத்துதான் அப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நேற்றைய தினம் சற்று விரிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா கூட இந்த கேள்வி எடுத்துக்கலாம். எப்படி கேட்டிருக்கான்னு சொன்னா, சாப்பிட்ட தட்டிலேயே கையலம்ப கூடாதா என்பதுதான் இவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சர்வ நிச்சயமாக சாப்பிட்ட தட்டிலேயே கைகளை கழுவ கூடாது.
இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த சாப்பிடுற தட்டை எப்படி சொல்லுவோம்னா போஜன பாத்திரம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். பொதுவா நம்ம ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலையில சாப்பிட்றதா நம்முடைய ட்ரெடிஷன். இலையிலே நிச்சயமா கை அலம்ப முடியாது. இலையில கை அலம்பணும்னா ஜலம்லாம் கீழே போயிடும். வெளியில தான் போய் அலம்புவாங்கிற மாதிரி நம்ம லாஜிக்கலா பேசலாம். வெளியில போய் தான் கை அலம்புவோம், அதுக்கப்புறம் இலையை தூக்கி போடுவார், நம்ம லாஜிக்கா வேணா பேசலாமே தவிர அந்த நாள்லயும் தட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. வெள்ளி தட்டு தங்க தட்டு எல்லாம் சாப்பிட்றவாள நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா. அரசர்கள்லாம் தங்க தட்டிலே உணவு அருந்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வெள்ளி தட்டுல சாப்பிட்றது இன்னைக்கும் இருக்குன்னே வச்சுப்போம். அது என்ன தட்டாக இருந்தாலும் ஒரு சாப்பிடுற தட்டு அப்படின்னு ஒரு இருந்தால் அதற்கு பெயர் போஜன பாத்திரம் என்று பெயர். அதிலே நம்ம அந்த அன்னத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், அன்னலட்சுமியாக பார்க்கிறோம். அந்த அன்னலட்சுமியை நாம் கைகளால் தொட்டு அதன் மூலமாகத்தான் சாப்பிடணுங்கிறது நேற்றைய தினம் பார்த்தோம். நம்ம தொடும் பொழுது நம்முடைய மூளைக்கு ஒரு உணர்ச்சிங்கிறது போயிடும், ஒரு உற்சாகங்கிறது இருக்கும். அந்த உணவை சாப்பிடும் பொழுது ஒரு உற்சாகங்கிறது இருக்கும். நம்ம அப்படியே அந்த போஜன பாத்திரத்திலேயே நாம் கைகளை கழுவினால் அந்த அன்னலட்சுமியும் நம்மை கழுவி விடுவாள், கை கழுவி விடுவாள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். சார் அப்படி என்ன சார் இருக்கு, அது எச்சில் தட்டு தானே, அதுல நான் அலம்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் தவறு. நேற்றைக்கே நம்ம என்ன பார்த்தோம், பஞ்சபூதங்களும் நம்முடைய விரல்களிலே அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுலயே போய் நம்ம நிச்சயமா கையலம்ப கூடாது. சரி எப்படியா இருந்தாலும் கையை அலம்பத்தானே போறோம், அதே தட்டிலேயே அலம்பினால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது சாப்பிடுவது உணவருந்துவது என்பது ஒரு யஜ்யமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது நம்முடைய வயிற்றுக்குள்ளாக ஒரு ஜடராக்னி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜடராக்னி என்கின்ற ஒரு நெருப்பானது நம்முடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கும். அதற்குத்தான் நாம் உணவினை உள்ளே செலுத்துகிறோம். அந்தணர்கள்லாம் சாப்பிடும்போது பார்க்கலாம், இலை முழுக்க பரிமாறிடுவா. என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா கையில தீர்த்தத்தை விட்டுண்டு முதல்ல இலையை பிடிச்சுண்டு பரிசேஜனம் அப்படிங்கிறத பண்ணுவா. காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த அன்னத்தினை அப்படி நீரை சுற்றி விடுவார்கள். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு பருக்கியா எடுத்து நேரடியா, அதாவது நாக்குல படாம உள்ள போற மாதிரி பிராணாயை ஸ்வாஹா, அபானாயை ஸ்வாஹா, வியானாயை ஸ்வாஹா, உதானாயை ஸ்வாஹா, சமானாயை ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா என்று சுவாகாரத்தை சொல்லி ஒவ்வொரு பருக்கையாக உள்ளே அனுப்புவார்கள். எதற்காக சுவாகாரத்தை சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளிருக்கக்கூடிய அக்னிக்கு ஆகுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அதன் மூலமாக நம்முடைய உடம்பிற்கு அந்த ஆகுதி என்பது சென்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு யஜ்யத்திற்கு சமானமாகவே இந்த உணவு அருந்துதல் என்பது பார்க்கப்படுகிறது. ஒரு யாகம் செய்கின்ற சிறப்பினை அது தருகிறது. வயிற்றுக்குள்ளாக அது பசியை நீக்குகிறது அல்லவா. அப்ப இந்த போஜன பாத்திரம் என்பது எத்தனை ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். ஒரு ஹோமத்திற்கு, ஒரு யஜ்யத்திற்கு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த யஜ்யம் இப்ப நம்ம ஒரு ஹோமம் பண்றோம்னு சொல்லி வச்சுட்டோம்னா, ஒரு நெய் எடுத்து விட்டு இருக்கோம்னு சொன்னா அது அங்கேயே அந்த இடத்திலேயே நம்ம அதை போய் அலம்புவோம், சுத்தம் பண்ணுவோம். அதை தனியாக எடுத்துட்டு போய் தானே அலம்புவா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஒரு கணபதி ஹோமங்கிறது பண்ணிட்டு இருக்கோம், அங்க ஒரு சக்கர பொங்கல்ங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறோம். சக்கர பொங்கலை வச்சு அந்த ஹோமத்தை போட்டுட்டே இருக்கான்னு வச்சுப்போ, ஒரு துர்கா சுத்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த சக்கர பொங்கலையும் அந்த ஆகுத்தியா இல்ல போட்டு இருக்கான்னு வரும்பொழுது அந்த இடத்திலேயே அந்த பாத்திரத்தை அலம்புவார்களா, அந்த இடத்திலேயே சுத்தம் பண்ணுவானா? பண்ண மாட்டா. அந்த பாத்திரத்தை தூக்கி தனியா வச்சிடுவா. அதற்கப்புறம் தனியா எப்படி மடியோடு தானே அதை எடுத்துட்டு போய் அலம்புவா. அதுபோலத்தான் நம்முடைய போஜன பாத்திரம் என்பதற்கும் மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த தட்டானது நாம் சாப்பிடுகின்ற உணவை சுமந்து கொண்டிருக்கிறது. அதிலேயே நம்முடைய எச்சில் கரங்களை நிச்சயமாக அலம்ப கூடாது. நம்ம அந்த மாதிரி கை கழுவணும்னு சொன்னா அந்த அன்னலக்ஷ்மி என்பவளும் நம்மை கை கழுவி விட்டு விடுவாள். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எழுந்து போய் கையை அலம்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த எச்சல் இலையே எடுக்கணும்னு சொல்றா. சாப்பிட்டு முடிச்சு ஒரு சில பேர் அப்படியே கையோட இலை எடுப்பா தெரியுமா. அது போல கூட இலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றா. இலையை எடுக்கிறது கூட நம்ம போய் கை அலம்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இலை எடுத்துன்னு போய் போட்டுட்டு இன்னொரு தடவை கை அலம்பணுங்கிற மாதிரி தான் சாஸ்திரமே சொல்லி இருக்கும். இப்படித்தான் நம்ம சாப்பிட்ட உடனே அந்த தட்டிலேயே கையை அலம்பக்கூடாது, தனியாகத்தான் கைகளை கழுவ வேண்டும். அதே மாதிரி இந்த சாப்பிட்ட பாத்திரத்தையும் தனியாகத்தான் சென்று அலம்ப வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அந்த தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.